தன்மான தமிழன் வலையொலிக்கு அனைத்து உறவுகளையும் அன்போடு வரவேற்கிறோம். இன்றைய நமது நிகழ்ச்சியில் இணைந்திருப்பவர் நாம் தமிழர் கட்சியின் இளைஞர் பாசறை மாநில ஒருங்கிணைப்பாளர் திரு அபு அவர்கள். வாருங்கள், அவரோடு பேச நிறைய இருக்கிறது, பேசலாம். வணக்கம் திரு அபு. வணக்கம். நலமா இருக்கீங்களா? நான் நலமா இருக்கேன். நீங்க நலமா இருக்கீங்களா? நலமா இருக்கு. எந்த கொம்பனாலும் குறை சொல்ல முடியாத ஆட்சி திமுகவின் ஆட்சின்னு நமது தமிழக முதல்வர் சமீபத்தில் சொல்லியிருக்காங்க. அதை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க? சட்டம் ஒழுங்கு சந்து சிரிச்சிருக்கக்கூடிய இந்த வேலையில எந்த கும்பனாலும் குறை சொல்ல முடியாத ஆட்சியா அப்படின்னு சொல்றீங்கன்னா இப்போ உங்களுக்கு எவ்வளவு தைரியம் இருக்கணும்? இல்ல, இதை நான் சொல்லலைங்க, தமிழக முதல்வர் திரு ஸ்டாலின் ஐயா அவர் சொன்னாரு. அதை தான் உங்ககிட்ட கேட்கிறேன். அதை பத்தி என்ன நினைக்கிறீங்க? அப்ப ஐயாவே சொல்றாரு அப்படின்னா இதுல என்ன நீங்க தெரிஞ்சுக்கலாம், அவருக்கு தமிழ்நாட்டோட நிலவரம் எப்படி இருக்குன்னு தெரியல அப்படிங்கிறத அவர் இதுல தெரிஞ்சுக்கிறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்கு. எத்தனையோ இன்னல்கள், எத்தனையோ கொடுமைகளை நாளும் பொழுதும் மக்கள் அனுபவிச்சுட்டு தான் இருக்காங்க. இப்ப சமீபத்தில் பாத்தீங்கன்னா அந்த திருப்புவனம் காவல்துறை மரணம், திரு அஜித்குமார் என்ற இளைஞர் மரணம், இது வேகமாகவும் மிகவும் ஒரு கண்டிக்கத்தக்கமாக இருக்குது. இப்ப சோசியல் மீடியால ரொம்ப வைரலா வேற போயிட்டு. இதை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க? திருப்புவனம் அஜித்குமார் அவருடைய இந்த கொடூர கொலை என்பது இலகிய மனம் படைத்தவர்களால நிச்சயமா இதை ஏத்துக்கவே முடியல. எந்த அளவுக்கு அப்படின்னா, கூலிக்கு கொலை பண்றவங்க கூட இந்த அளவுக்கு கொடூரமா கொலை பண்ணுவானா அப்படிங்கிறது தெரியாது. நம்ம செய்திகள்ல பாக்குறோம், கத்தியால குத்தி கொண்டுடுறான் அப்படின்னு சொல்லி பாக்குறோம். ஆனால் மக்களை காக்கக்கூடிய காவல்துறையில் இருக்கும் பொறுப்பானவர்கள் இது போன்ற செயல்களை செஞ்சிருக்காங்க அப்படின்னு நினைக்கும் பொழுதுதான் இந்த சட்டம் ஒழுங்கு எந்த அளவுக்கு சந்தை சிரிச்சிருக்கு அப்படிங்கிறத நம்ம புரிஞ்சுக்க முடியுது. அந்த சம்பவம் நடந்த அன்று பாத்தீங்க அப்படின்னா, நிகிதா அவர்கள் அவங்களுடைய அம்மாவோட கோயிலுக்கு போயிருக்காங்க. அங்க வாட்ச்மேனா வேலை செய்யக்கூடியவங்க, ஒப்பந்த காவலாளியா வேலை செய்யக்கூடியவர் இந்த அஜித்குமார். இவர் குறைந்த சம்பளத்துக்கு தான் அங்க வேலை செய்யறாரு. அவங்கள உள்ள சுத்தி காட்டிட்டு வந்த உடனே எவ்வளவு ஆகுது அப்படின்னு சொல்லி கேக்குறாங்க. அப்போ 500 ரூபா ஆச்சு அப்படின்னு சொல்லி அவர் சொல்றாரு. அதற்கு இந்த நிகிதாங்கிற இந்த பெண் அவரோட வாக்குவாதத்துல ஈடுபடுறாங்க. வாக்குவாதத்துல ஈடுபட்டு அது மாதிரி நான் 100 ரூபா தருவேன் அப்படின்னதுக்கு அவரு இதே மாதிரி நாங்கெல்லாம் பங்கு போட்டு எடுத்துக்குவோம் அப்படின்னு சொல்லி அதை வாங்குறாரு. வாங்குறதுக்கு பிறகு பாத்தீங்க அப்படின்னா, இந்த பெண்மணி இவங்களுக்கு இருக்கக்கூடிய அந்த இன்ஃபுளுன்ஸை பயன்படுத்தி டெல்லியில இருக்கக்கூடிய ஒரு IAS தொடர்பு கொண்டு, அவர் இங்க இருக்கக்கூடிய காவல்துறைக்கு தொடர்பு கொண்டு இந்த தனிப்படைகளுடைய உயரதிகாரிக்கு, இந்த தனிப்படையுடைய உயரதிகாரி இருக்காங்க இல்லையா, ஹையர் அபிஷியல், அவர் உத்தரவிட்டுதான் இது மாதிரி கொடூரம் நடக்குது. ஏன்னா உயர் அதிகாரிகளுடைய உத்தரவின் பேர்ல தான் நடக்குதுங்கிறது தெளிவா தெரியுது. என்ன அப்படின்னா, இவ்வளவு பின்புலத்தோடு இருக்கிற அவங்கள பத்தின எந்த தகவலும் எந்த இதுவுமே இது வரைக்கும் தெரியல. இன்னொன்னு என்ன அப்படின்னா, அவர்களுக்கு இப்ப இந்த இவ்வளவு தூரம் போயிருக்கிறப்போ அவர்களை பற்றின தகவல் எதுவுமே பெருசா வெளியிலும் வரல. அப்போ காவல்துறையினால் திட்டமிட்டே இது மூடி மறைக்கப்படுகிறது அவர்களுடைய தகவல் அப்படிங்கறது உறுதியாகுது. நீங்க சொல்வது போல அவங்க 10 பவுன் நகை காணும் அப்படின்னு சொல்லி கம்ப்ளைண்ட் பண்றாங்க. பொதுவா 10 பவுன் நகை காணும்னு கம்ப்ளைண்ட் பண்ணா அப்ப இவங்களே கூப்பிட்டு விசாரிக்கிறது தான் காவல்துறையில வழக்கமா நடக்குது. அப்படி விசாரிச்ச மாதிரி எந்தவித தகவலுமே இல்லை. இன்னொன்னு என்னன்னா, இப்ப ஒரு புகார் மனு போகுதுன்னா அதை தீர விசாரிச்சு அதுக்கு FIR போடணும். FIR போடாம இந்த நடவடிக்கை அவங்க எடுத்திருக்காங்க அப்படின்னா, எந்த தைரியத்துல, எந்த துணிச்சல்ல, யாருடைய தூண்டுதன் பேர்ல இதை எடுத்திருப்பாங்க? இது என்னை பொறுத்த வரைக்கும் இது அதிகார துஷ்பிரயோகம் அப்படின்னு தான் சொல்லுவேன். சிறப்பு இல்லையா? கண்டிப்பா. நிச்சயமா இது அதிகார துஷ்பிரயோகம் தான். இப்படி FIR போடாம, முதல் தகவல் அறிக்கையே பதிவு செய்யாம இப்படி காட்டு மிராண்டி போல கொள்றதுக்கு யாரு இவங்களுக்கு பின்னாடி இருக்காங்க அப்படிங்கிறது நிச்சயமா சட்டத்தின் முன் நிறுத்தப்படணும். அது மட்டும் இல்லாம உயரதிகாரிகள் சொன்னாங்க, உயரதிகாரிகள் சொன்னதுனாலதான் நாங்க இதை செஞ்சோம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த கைது செய்யப்பட்ட காவல்துறை சார்ந்த அந்த காவலர்களுடைய மனைவிகள் முறையிடுறாங்க. அப்ப நான் என்ன கேள்வி முன்வைக்கிறேன் அப்படின்னா,
அப்போ நீங்களா இதை செய்யல, உயர் அதிகாரிகள் சொல்லித்தானே செஞ்சாங்க. யார் அந்த உயர் அதிகாரி? சொல்ல வேண்டியதானே, சொல்லுங்க, இவர் தான் செய்ய சொன்னாரு அப்படின்னு சொல்லிட்டு உங்க கணவனை வெளியே கொண்டு வர வேண்டியதானே. இல்ல அப்படி இல்லை. நான் ஒரு கேள்வி உங்களுக்கு முன்வைக்கிறது என்னன்னா, காவல்துறை உயரதிகாரி சொல்லிதான் நாங்க செஞ்சோம், அதனாலதான் செஞ்சோம் அப்படின்னா, காவல்துறை உயரதிகாரி உங்கள் குடும்பத்தை சார்ந்த ஒரு நபரை இது போல் செய்திருந்தால் நீங்கள் அதற்கு ஒப்புக்கொள்வீர்களா? நிச்சயமா இந்த கேள்விதான் பொதுமக்கள் மத்தியில எழுது. காவல்துறை உயரதிகாரிகள் சொல்லிதான் செஞ்சாங்க அப்படின்னு சொல்லி சொல்றாங்க இல்லையா, உயரதிகாரிகள் சொன்னதுனாலதான் செஞ்சாங்கன்னு சொல்லி வக்காலத்து வாங்குறாங்க இல்லையா, அவர்களை பார்த்து நான் ஒரு கேள்வி கேட்கிறேன். இதே உங்களுடைய சகோதரனையோ உங்களுடைய தந்தையையோ இப்படி காவல்துறை அதிகாரிகள் கொடூரமா கொலை பண்ணா அப்பயும் இப்படிதான் நீங்க வக்காலத்து வாங்கி பேசுவீங்களா? உங்களுடைய சகோதரனுக்கும் உங்களுடைய தந்தைக்கும் இருப்பது போலதானே அவனுக்கும் உயிர் இருக்கு, இறந்த அந்த நபருக்கும் அப்படித்தானே இருக்கு. அவர்களுடைய அம்மாவும் அதே போல 10 மாதம் சுமந்து தானே பெற்றிருப்பாங்க. 28 வயசு அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. அப்ப அவருக்குள்ள எவ்வளவு ஒரு கனவுகள் இருந்திருக்கும், அப்படித்தானே வளர்த்திருப்பாங்க. வெறுமனே காவல்துறை கொல்லட்டும் அப்படின்னு சொல்லி யாருமே வளர்க்கறது இல்லையே. அப்போ இதுல பாத்தீங்க அப்படின்னா காவல்துறை மிக மூர்க்கத்தனமா நடந்திருக்கிறது. இது இந்த ஒரு வழக்குலதான் அப்படி இருக்கா அப்படின்னு பாத்தீங்கன்னா, என்சிஆர்பி அதனுடைய ரிப்போர்ட் படி தென்னிந்தியாவில் பாத்தீங்க அப்படின்னா கடந்த சில வருடங்கள்ல 1022 காவல் மரணங்கள் நிகழ்ந்திருக்கு. இப்ப இந்த திராவிட மாடல் ஆட்சியில பாத்தீங்க அப்படின்னா 24க்கும் மேற்பட்ட மரணங்கள் நடந்திருக்கு, காவல் மரணங்கள் நடந்திருக்கு அப்படின்னு சொல்லிட்டு பதிவாயிருக்கு. பதிவானது மட்டும்தான் 24, பதிவாகாம வெளியே தெரியாம இருந்தது அப்படின்னு பாத்தீங்கன்னா அது எத்தனை இருக்குன்னு சொல்லி தெரியாது. அப்படியே பதிவாகி இது இந்த அளவுக்கு பூதாகரமா போயிடுச்சு அப்படின்னாலும் இவங்க யாரு மேல நடவடிக்கை எடுக்கிறாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா எஸ்பி மேல நடவடிக்கை. என்ன நடவடிக்கை? தற்காலிக இடைநீக்கம், தற்காலிக பணியிடை நீக்கம், கடைநிலை ஊழியர்களை, அதாவது காவல்துறையில் மிகவும் கீழ்மட்டத்தில் இருக்கக்கூடிய அடிப்படை காவலர்கள், காவல் ஆய்வாளர்கள், உதவி காவல் ஆய்வாளர்கள், இவர்களைத்தான் பணி நிரந்தர நீக்கத்திலிருந்து, அதாவது சஸ்பெண்ட் பண்றாங்க. ஆனா உயர் அதிகாரிகள் காப்பாற்றப்படுகிறார்கள். ஆமா அப்படின்னு சொல்ல வர்றீங்க நீங்க? நிச்சயமா உயர் அதிகாரிகளை காப்பாத்துறதுலதான் இந்த அரசு குறிக்கோளா இருக்கு. நீங்க சொன்னீங்க இல்லையா, எந்த கொம்பனாலும் குறை சொல்ல முடியாத ஆட்சின்னு சொல்லிட்டாரு ஐயா, முதல்வர் ஐயா சொல்லிட்டாருன்னு சொல்லிட்டு, அந்த முதல்வர் ஐயா தான் இந்த பாதிக்கப்பட்ட இருந்த இந்த நபருடைய அம்மாட்ட போன் பண்ணி, அம்மா தெரியாம நடந்துச்சுமா, மன்னிச்சுக்குங்கம்மா, என்ன வேணாலும் பண்ணிக்கலாம் அப்படின்னு மன்னிப்பு கேட்கிறாரு. அப்படின்னா குறை இல்லைன்னா மன்னிப்பு கேட்பாரா? குறை இல்லைன்னா நிவாரணம் கொடுப்பாங்களா? குறை இல்லை அப்படின்னா இவருடைய அமைச்சர் அவங்க வீட்டுக்கு போய் இதே மாதிரி உட்கார்ந்து பேசுவாங்களா? இல்ல எத்தனை பேர் புகார் அளிக்க வந்தவங்களை கடந்த காலங்கள்ல அப்போதைக்கு அமைச்சரா இருந்த பொன்முடி இழிவுபடுத்துறதெல்லாம் நீங்க பார்க்கலையா? அவர்களுடைய சமூகத்தை சொல்லி இழிவுபடுத்தினார் இல்லையா, அதெல்லாம் பாக்குறீங்கல்ல. ஒருத்தர்கிட்ட மனுவை வாங்கிட்டு தலையில அடிச்சது. இப்ப நீங்க இந்த அளவுக்கு இறங்கி பேசுறீங்க அப்படின்னா இப்ப உங்க மேல தவறு இருக்குன்னு சொல்லிதானே அர்த்தம். அதுவும் இவங்க ஆரம்ப காலகட்டத்துல எல்லாம் இதை ஒத்துக்கல. இத காவல் மரணமாவே இவர்கள் ஏத்துக்கல. விசாரிச்சாங்க. விசாரணையின் போது அவர் வலிக்கு விழுந்துட்டாரு. அவரை மருத்துவமனைக்கு செல்லும் போதுதான் அவர் மரணிச்சுட்டாரு அப்படின்னு சொல்லிதான் சப்பக்கட்டு கட்டினாங்க. ஜனநாயக சக்திகள், நீதியை விரும்பக்கூடியவர்கள், சமூக வலைதளங்கள்ல குரல் எழுப்பக்கூடியவர்கள், இவர்கள் மூலமா தான் இந்த உண்மையை வெளிக்கொண்டு வந்திருக்கு. ஆமா, அதிலும் குறிப்பா இதுல பெரும் பங்கு நாம் தமிழர் கட்சி வகிக்குது. இல்ல அப்படின்னா இத அப்ப மூடி மறைச்சிருப்பாங்க. கண்டிப்பா. இப்ப நாம் தமிழர் கட்சியை தவிர மற்ற எந்த கட்சிகள் இப்ப குரல் கொடுக்குது? இப்ப இந்த சமயத்தில் அவர்கள் எல்லாம் எங்கே சென்றார்கள்? எனது கேள்வி இதுதான். பிற கட்சியை சார்ந்தவர்கள் ஆங்காங்கே ஒரு சிலர் குரல் கொடுத்துட்டு இருக்காங்க. முக்கிய தலைவர்களா இருக்கிற பல கட்சிகள் இருக்கிற முக்கிய தலைவர்கள், புதிதாக தோன்றி நான் முதலமைச்சராவேன்னு சொல்ற பல தலைவர்கள் எல்லாம் எங்க போனாங்க? அவங்க எங்க போனாங்கன்னு சொல்லி நீங்க கேக்குறீங்க இல்லையா? இந்த ஆட்சியில எந்தவித குறையும் கிடையாதுங்க.
இந்த ஆட்சிக்கு நீங்க அவப்பெயரை ஏற்படுத்துறீங்க அப்படின்னு சொல்லிட்டு முட்டு கொடுக்கும்ல அந்த வாடகை வாய்கள். அந்த வாடகை வாய்களை வந்து பல நாளா நான் வலை வீசி தேடிட்டு இருக்கேன். அதாவது அதுல ஒருத்தனை கூட காணும். இல்ல அதாவது அது மட்டும் இல்லாம நீங்க சொல்ல வர்றதை நான் சொல்றேன். அது மட்டும் இல்லாம முற்போக்கு பத்திரிகையாளர்கள் அங்கதான் வந்து பொள்ளாச்சி பாலியல் வழக்குல அதை அப்படியே படம் பிடிச்சு காட்டணும் அப்படின்னு கர்ஜித்தவர்கள்லாம் இப்ப எந்த சந்தில போய் ஒளிஞ்சிட்டு இருக்காங்கன்னே தெரியல. அதே போல வந்து பல நடிகர்களை வந்து காணும். இந்த திராவிட மாடல் ஆட்சிக்கு முட்டு கொடுப்பாங்க இல்லையா, அந்த நடிகர்கள்ல யாரையுமே காணும். ஆனா இதுலயும் நேர்மையா அந்த MS பாஸ்கர் என்ற அந்த நடிகர் இருக்காரு இல்லையா, நகைச்சுவை உண்மையிலேயே நான் அவர் வந்து குணச்சித்திர நடிகர். நகைச்சுவை நடிகர்னு சொல்றாங்க. ஆனா இந்த சீரியஸான விஷயத்துக்கு அவர் தான் குரல் கொடுக்கிறாரு. இல்ல அவர் எல்லா கதாபாத்திரத்தையும் சிறப்பா செய்வாரு. நகைச்சுவை குணச்சித்திர நடிகர் அவரு. அவர் வந்து குரல் கொடுத்தது வரவேற்கத்தக்கதுதான். ஏன்னா எந்த நடிகருமே முன்வரலன்னு இல்ல, அவங்களுக்கு உண்டான ஒரு பயமா கூட இருக்கலாம். அதனால எதுவும் பேசல. அதாவது நாங்க வந்து தமிழ் தேசியத்துக்கு நான் ஆதரவாளன் அப்படின்னு முந்தைய ஆட்சிகள்ல வந்து தமிழ் தேசியம் தான் என்னுடைய வழின்னு சொன்னவர்லாம் வந்து இந்த ஆட்சியில வந்து திராவிட முட்டா போயிட்டாரு. அந்த திராவிட முட்டையே காணும். பெண்ணியம், பெண் உரிமை, பெண் விடுதலை என்று பேசக்கூடியவர்கள் அவங்களையும் காணும். சமூக நீதி, சமத்துவம் அப்படின்னு தொண்டையை கிழிச்சிட்டு கத்துற அந்த குரூப்பையும் காணும். கடந்த முறை ஆட்சியில் இருந்த அதிமுக ஆட்சி காலத்துல இது போன்ற ஒரு துயர சம்பவம் சாத்தான்குளத்துல நடந்தது. அப்ப எதிர்க்கட்சியில் இருந்த ஒரு நாடாளுமன்ற உறுப்பினர் ரொம்ப ஆவேசமா காவல்துறையே தன் கட்டுப்பாட்டில் வைக்க தவறிய உங்களுக்கு வந்து முதலமைச்சரா இருக்கிற தகுதியே இல்லைன்னு சொன்னார். இப்போ இவர்களது ஆட்சியில் இது மாதிரி நடந்தது. அதை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க? இன்னும் எதிர்க்கட்சி நாடாளுமன்ற உறுப்பினர் சும்மா சொத்தி வளைக்காதீங்க. ராசா அவர்தான் சொன்னதே ராசா சொன்னாரு. என்ன சொன்னாரு அப்படின்னா, சாத்தான்குளத்துல ஜெயராஜ் பென்னிக்ஸ் இந்த கொலை வழக்குல நடவடிக்கை எடுக்க முடியல உங்களால, அப்பனா நீங்க எதுக்கு முதலமைச்சரா இருக்கீங்க, உங்களுக்கு அந்த தகுதியே கிடையாது அப்படின்னு சொல்லி சொன்னாரு. அந்த ராசா இன்னைக்கு இந்த திருப்புவனம் கொலை வழக்குக்கு என்ன பதில் அளிச்சிருப்பாருன்னு நீங்க நினைக்கிறீங்க? சொல்லுங்க. நீங்க சொன்னதே உங்களுக்கு திருப்பி கேக்குறேன். உங்களுக்கு தெரிஞ்சது பதில் அளிச்சிருக்காரா? எனக்கு தெரிஞ்சு இது வரைக்கும் அவர் எந்த பதில் அளித்த மாதிரி தெரியும். சொல்ல மாட்டாரு. நிச்சயமா அவர் சொல்ல போறதில்ல. ஏன் அப்படின்னா, அவர்கள் எல்லாம் எப்ப கொந்தளிப்பாங்க அப்படின்னா, எடப்பாடி பழனிசாமி முதல்வரா இருக்கணும், திமுக மக்களுக்காக எப்ப முழுமூச்சுல போராடும் அப்படின்னா எதிர்கட்சியா இருக்கணும், இல்ல எதிர்கட்சி அந்தஸ்துல கூட இருக்கக்கூடாது. உதாரணத்துக்கு பாத்தீங்கன்னா, விஜயகாந்த் எதிர்கட்சி தலைவரா இருக்கும் போது திமுக எதிர்கட்சியா கூட இல்லைல்ல, அப்பதான் போராடும். எதிர்கட்சியா இருக்கும் போது நல்லா போராடும். ஆளுங்கட்சி ஆச்சுன்னு வைங்க, வாயையும் முடிக்குவாங்க, கையையும் விரிச்சிருவாங்க. அதிகாரத்தை, மக்களுடைய கழுத்தை நெரிக்கிறதுக்கு அவங்களுடைய அதிகாரத்தை பயன்படுத்துவாங்க. இதுதான் திமுகவுடைய வரலாறு. இப்போ அப்படி இல்லை. இப்பதான் அப்படி பாக்குறீங்களா? இந்த திராவிட மாடல் உருட்டுறாங்களே, இப்போதான் நீங்க பாத்தீங்கன்னா அது வந்து உங்களுடைய தவறு. இவர்களுடைய அப்பா கருணாநிதி ஆட்சி காலத்திலையும் இதே நிலைதான். இது போன்ற பல நிகழ்வுகள்ல பாதிக்கப்பட்ட குடும்பத்திற்கு நிவாரணம் கொடுக்குறாங்க. ஆனா நீதி கிடைக்குதான்னா கேள்விக்குறியாதான் இருக்கு. அதை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க? அதற்கு என்ன செய்யணும்னு நினைக்கிறீங்க? பாதிக்கப்பட்ட குடும்பங்களுக்கு நீதி கிடைக்கணும் அப்படின்னா ஜனநாயக சக்திகள் தொடர்ந்து போராடணும். அதை விட முக்கியமா ஜனநாயகத்தின் 4வது தூணாக இருக்கக்கூடிய ஊடகம், அந்த ஊடக தர்மத்தோட போராடி நீதியை பெற்று தரணும். அதனுடைய ஒரு பகுதியாதான் நம்மளும் இன்னைக்கு அந்த மக்களுக்காக நீதியை பெற்று தரத்துக்காக நம்ம பேசிட்டு இருக்கோம். தொடர்ந்து, அதாவது மறப்பது மனித இயல்பு, அதை நினைவுபடுத்துவதுதான் போராளிகளின் கடமை அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. அதே மாதிரி இந்த அரசு பாத்தீங்க அப்படின்னா இது மாதிரி ஒரு சமரசங்கள் செய்யும். இப்ப இறந்தவர் குடும்பத்துக்கு கூட வந்து நிவாரணம் கொடுக்குறாங்க, அவருடைய சகோதரருக்கு அரசு பணி கொடுக்குறாங்க அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. என்னோட கேள்வி என்ன அப்படின்னா, நீங்க பணத்தை கொடுக்கலாம், வேலையை கொடுக்கலாம், ஆனா ஒரு விசேஷம் நடக்கும் போது அந்த அம்மாவோட பையன் அங்க வந்து நிக்கிற மாதிரி இருக்குமா? அந்த அம்மாவோட பையன் வந்து நின்று நடத்துற மாதிரி இருக்குமா? அந்த சந்தோஷத்தை உங்களால தர முடியுமா?
நிச்சயமா முடியாது. அதனால நீதி தொடர்ந்து கிடைக்கணும் அப்படின்னா, இப்போ மெயின் ஸ்ட்ரீம் மீடியாக்களுக்கு பாத்தீங்க அப்படின்னா, இந்த வாரம் இந்த செய்தியை போடுவாங்க. அதுக்கப்புறம் இன்னொரு செய்தி வந்துச்சுன்னா இதை கடந்துடுவாங்க. ஆனால் நாம என்ன பண்ணணும் அப்படின்னா, நீதி கிடைக்கிற வரை இதை பத்தி பேசிக்கிட்டே இருக்கணும். நிச்சயமா நீதியை பெற்று தருவதுதான் நம்மளுடைய முதன்மை கடமையா இருக்கும். நிச்சயமா. காவல்துறை உயர் அதிகாரிகளுக்கோ அல்லது காவல்துறையை சார்ந்தவர்களுக்கோ எங்கிருந்து இந்த மாதிரியான சம்பவங்களை நிகழ்த்துறதுக்கோ அல்லது சம்பவங்களை நடத்துவதற்கோ எங்கிருந்து இவ்வளவு தைரியம் வந்தது? எங்கிருந்து இவ்வளவு தைரியம் வருதுன்னா, அதுக்கு அடிப்படை காரணமே இப்ப இந்த திருபுவனம் வழக்குல கூட கடைநிலை காவலர்களை தான் வந்து இவங்க தண்டிச்சிருக்காங்க. அந்த ஸ்பெஷல் டீம் அப்படின்னு சொன்னவங்களதான் இவங்க தண்டிச்சிருக்காங்களே தவிர, அதாவது இப்ப சிறையில வச்சிருக்காங்களே தவிர, இவங்களுக்கு யாரு உத்தரவு போட்டா? அந்த ஹையர் அபிஷியல்ஸ். யார் அந்த ஹையர் அபிஷியல்ஸ்? அவங்கள வந்து அரசு தண்டிக்குமா அப்படின்னு பாத்தீங்கன்னா, இதுவரைக்கும் நடந்த நிகழ்வுகளை வச்சு பார்க்கும் பொழுது அந்த உயர் அதிகாரிகளை காப்பாத்துறது இந்த அரசாங்கமா தான் இருக்கு. யார் அந்த சார் அப்படிங்கிற யார் அந்த சார் சொல்றீங்க இல்லையா? யார் அந்த சாருங்கிற மாதிரி இந்த சார் யாருன்னு தெரியல. தெரியுமா அப்படின்னாக்கா தெரியாது. எப்ப தெரியும் அப்படின்னா, இந்த அரசியல்வாதிகள் அரசு இந்த ஆளுகிற வர்க்கம் இருக்கு இல்லையா, இந்த ஆளுகிற அரசு வந்து என்னைக்கு இவங்களை வந்து காப்பாத்தாம இருக்கோ அன்னைக்குதான் இவங்களை வந்து கண்டுபிடிக்க முடியும். இது போன்ற சம்பவங்கள் நிகழாம இருக்கணும் அப்படின்னா கடுமையான சட்டங்களை ஆளுகின்ற அரசு போடணும். இவங்க மூச்சுக்கு 300 தடவை மிசால நானும் கைதானேன், மிசால வந்து நான் வந்து கொடுமைக்குள்ளானேன் அப்படின்னு சொல்லிட்டு நம்மளுடைய ஐயா முதல்வர் சொல்லிட்டு இருக்காருல்ல, மிசால வந்து அவ்வளவு துன்பத்தை அனுபவிச்சிங்கல்ல, உங்களுடைய ஆட்சி காலம் தானே, ஏன் வந்து இது மாதிரி காவல்துறை மரணங்களை தடுக்கிறதுக்கு நீங்க எதுக்கு ஒரு சட்டம் போடல? ஏன் நீங்க நடவடிக்கை எடுக்கல? அப்போ உங்களுடைய நோக்கம் எதிர்கட்சியா இருக்கும் போது இதுக்கு நடவடிக்கை எடுக்கிற அப்படின்னு சொல்லுவீங்க, ஆளுங்கட்சியா வரும் பொழுது நீங்களும் அதே தவறு தானே பண்றீங்க. சாத்தாங்குளத்துக்கு கொந்தளிச்ச நீங்க, உங்களுடைய கூட்டணி கட்சிகள் கொரோனா காலத்துல வந்து அங்க இருக்கக்கூடிய அந்த விதிமுறைகளை எல்லாம் தகர்த்துட்டு போன இப்ப இருக்கிற துணை முதல்வர் இதுக்கு வந்து என்ன ஸ்டெப் எடுப்பாரு சொல்லுங்க? துணை முதல்வருடைய தந்தை தானே முதல்வர் அமைச்சரா இருக்காரு. இன்னும் சொல்ல போனால் இது போன்ற நிக்கிதாக்கள் உருவாக்கப்படுவதற்கு மூல காரணமே யாரு? இப்ப இருக்கக்கூடிய ஆட்சியாளர்கள் தான். இத வந்து ரொம்ப தோண்டி பார்த்தோம் அப்படின்னா, நாளொரு மீனின் பொழுதொரு வனமா இந்த நிகிதா அவங்க மேல வந்து குற்றச்சாட்டு வந்துகிட்டே இருக்கு. நில அபகரிப்பு, அதே போல வந்து நான் அரசு துறைகள்ல வேலை வாங்கி தரேன் அப்படின்னு சொல்லிட்டு. இது எப்ப ஆரம்பிச்சது அப்படின்னு பாத்தீங்கன்னா, துணை முதல்வருக்கும் நிகிதாக்கும் வந்து தொடர்பு இருந்துச்சு அப்படின்னு சொல்றாங்க. அப்ப துணை முதல்வர் யாருன்னு சொல்றாங்களா அப்படின்னாக்கா யாருன்னு சொல்ல மாட்டாங்க. துணை முதல்வர் அப்படின்னா இப்ப இருக்க துணை முதல்வர் உதயநிதி இல்ல, இதுக்கு முந்தைய ஆட்சியில இருந்தாரு துணை முதல்வர் ஓ பன்னீர்செல்வம், அவர் இல்ல. இப்ப யாரு முதல்வரா இருக்காரோ அந்த ஸ்டாலின் ஐயா தான் அன்னைக்கு துணை முதல்வரா இருந்தாரு. இந்த செய்தி ஊடகங்கள்லாம் வந்து அப்போதைய துணை முதல்வருக்கும் இவங்களுக்கும் தொடர்பு இருந்துச்சு, அதனாலதான் தவறு செய்யறாங்க, அந்த ஒரு இன்ஃபுளுன்ஸ்ல தான் இவங்க தவறு செய்யறாங்க அப்படிங்கிறாங்க. அப்போ அந்த துணை முதல்வர் யாரு அப்படின்னா இப்ப இருக்க முதல்வர் தான். அப்ப இவர் வந்து சட்டத்தை போடுவாருன்னு நீங்க நினைக்கிறீங்களா? சந்தேகம்தான். இதற்கு தீர்வு என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, மக்கள் விழிப்புணர்வு அடையணும். தவறு செய்வது காவல்துறையே அப்படின்னாலும் அதை வந்து கண்டிக்கிறதுக்கு நம்ம தயாரா இருக்கணும். கண்டிப்பா காவல்துறை தப்பு செய்யறாங்களா, காவல்துறை மேல வந்து கொலைப்பலி இருக்கா, காவல்துறை வந்து இதே மாதிரி கொடுமைப்படுத்துறாங்களா, இன்னும் சொல்ல போனால் ஒடுக்கப்பட்ட மக்களை கொடுமைப்படுத்துறதுல வந்து தமிழகத்துலதான் வந்து அதிகமா ஒடுக்கப்படுத்த மக்களை வந்து இதே மாதிரி துன்புறுத்தப்படுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு அறிக்கையெல்லாம் சொல்லுது. இதை விட என்னன்னா, நமது அண்டை மாநிலமான கேரளால வந்து காவல்துறையினர் மேல் நடவடிக்கை எடுப்பதற்கான சில சட்டங்கள் அமல்ல இருக்கு. காவல்துறை வந்து காவல்துறை உயர் அதிகாரியோ அல்லது காவல்துறையை சார்ந்த ஏதோ ஒரு காவல்துறை அதிகாரி வந்து தவறு செய்தால் அதை உடனிருக்கும் அதிகாரிகள்
புகார் கொடுப்பதற்கான சட்டமும் புகார் கொடுப்பதற்கான வழிமுறைகளும் அங்க வந்து இருக்கு. அதை போன்ற ஒரு நடவடிக்கை எடுத்திருந்தால் கூட இது இங்க வந்து நிச்சயமா வந்து இந்த தவிர்த்திருக்கலாம். இன்னொன்னு, இவர்களுக்கு இருக்கிற பின்புலம், இந்த பின்புலம் மிகப்பெரிய பின்புலமா இருக்கிறதுனால அஜித்குமார் என்ற இளைஞருக்கு வந்து அந்த அளவுக்கு பின்புலம் கிடையாது. அவர் ஒரு சாதாரண ஒரு ஏழை குடும்பத்தை சேர்ந்தவர். அதனால இவங்க பண்ணிட்டாங்க. இதற்கு பக்க பலமாகவும் பின்புலமாகவும் நாம் இருந்து, அதாவது மக்களும் ஊடகங்களும் இருந்து அவர்களுக்கு வந்து நீதியை பெற்றுத்தரங்கிறதா இப்ப நம்மளுடைய வேண்டுகோளா இருக்கு இல்லையா? நிச்சயமா. அதாவது நீங்க கேட்டீங்க இல்லையா, இது போன்ற கொடுங்கோன்மை எப்ப தடுக்கப்படும் அப்படின்னா, தவறு இழைப்பவர்கள் காவல்துறையா இருந்தாலும் நம்ம வந்து கண்டிக்கிறதுக்கு முன் வரணும். அந்த தவறு இழைக்கப்பட்டவங்களுக்கு வந்து நீதியை பெற்றுத் தருவதற்கு நம்ம துணிச்சலா களமிறங்கணும். ஏதோ இந்த காணொலியில வந்து நம்ம காவல்துறையே ஒட்டுமொத்தமா குறை சொல்லிட்டு இருக்கோம் அப்படின்னு சொல்லி யாரும் நினைக்க வேணாம். நிச்சயமா காவல்துறையில அதை வந்து உயிருக்கு நிகராக மதிக்கக்கூடிய, காவல்துறையில இருக்கக்கூடிய கண்ணியமிகு அதிகாரிகள் நிறைய பேர் இருக்காங்க. நிச்சயமா இரவு நேரங்களில உலகத்துல இருக்கிற எல்லாரும் தூங்கிட்டு இருக்கக்கூடிய அந்த சூழ்நிலையிலையும் தன்னுடைய தூக்கத்தை தொலைத்து இந்த நாட்டை காக்கக்கூடிய எத்தனையோ நல்ல மனம் கொண்ட காவலர்கள் இருக்காங்க. 100க்கு 10 பேர் இருக்காங்க. நிச்சயமா. இப்ப அதே போல இருந்தாங்க அப்படின்னா நிச்சயமா இது போன்ற சம்பவங்கள் நிகழாம தடுக்க முடியும். அது போன்ற நல்ல காவலர்களுக்கு மிக உயர்ந்த பொறுப்பை கொடுக்கறதன் மூலமாக இது போன்ற இழி செயல்கள் வந்து தடுக்கப்படும். நிச்சயமா நீங்க சொன்ன மாதிரி வந்து நிறைய மனிதாபிமானம் உள்ள மக்களுக்கு தன்னுடைய பணியின் மூலம் சேவை செய்கிற காவலர்கள் நிறைய பேர் இருக்காங்க. காவல்துறை உயர் அதிகாரிகளும் காவலர்களும் இருக்காங்க. சமீபத்தில் கூட ஒரு காணொளி நான் பார்த்தேன். புகார் மனு கொடுக்க வந்த ஒரு இடத்துல ஒரு பெண்மணி வந்து கால் நரம்பு வந்து ரொம்ப இழுத்து வலியோட துடிக்கிறாங்க. அவங்க வந்து ஒரு காவல்துறையை சார்ந்த ஒரு காவலர் வந்து, பெண் காவலர் வந்து அவங்களுக்கு மருத்துவ உதவி செஞ்சு அவங்களை அனுப்பி வைக்கிறாரு. அதற்கு முன்னாடி பல காணொலிகள் பார்த்தது. ஏழை எளிய மக்களுக்கு, உணவில்லாமல் தவிக்கிற மக்களுக்கு காவல்துறையை சார்ந்த காவலர் ஒருவர் வந்து உணவு வாங்கி கொடுத்து அவங்கள வந்து அன்பா பார்த்து தன் தாயினும் மேலான் நேசிச்சு அவர்களுக்கான உதவி செய்தார். காவல்துறை உங்கள் நண்பன் அப்படின்னு சொல்றத வந்து எந்த அளவுக்கு வந்து மெய்ப்பிக்கிறாங்கன்னா, இந்த மாதிரி சில காவலர்கள் தான் அதை வந்து மெய்ப்பிக்கிறாங்களே தவிர உயர்மட்ட அதிகாரிகள் அந்த அளவுக்கு இருக்கிறாங்கன்னா அப்படி இருக்கிறது இல்லை. எல்லா அதிகாரிகளையும் நம்ம சொல்ல, அதாவது இந்த மாதிரி தவறு செய்கிற அதிகாரிகளைத்தான் நாங்கள் வந்து விவாதத்திலோ மற்ற இதுகளையோ குறை கூறுகிறோமே தவிர, உண்மையாகவும் காவல் பணியை நேசித்து உயிருக்கு மேலாக நேசிக்கிற எந்த காவலருக்கும் நாங்கள் இதை சொல்லல. இன்னொன்னு, அவர்களுக்காக நாங்கள் வந்து பாராட்டுதலையும் வாழ்த்துக்களையும் தெரிவிச்சுக்கிறோம். நல்ல காவலர்களுக்கு. அதாவது எந்த அளவுக்கு அப்படின்னா, நம்ம வந்து அநியாயம் செய்யக்கூடிய இது போன்ற காவல்துறை அதிகாரிகள அவங்களுடைய அநியாயத்தை நம்ம கண்டிக்கிறோம். அதை விட 100 மடங்கு அதிகமாக அர்ப்பணிப்புணர்வோட காவல்துறையில இருக்காங்க இல்லையா, அவங்களுடைய அந்த மனிதநேயமிக்க உழைப்பை வந்து நாங்க மதிக்கிறோம். எந்த அளவுக்கு அப்படின்னா, அவர்கள் மட்டுமல்ல, அவர்களுடைய சந்ததிகளும் எல்லா நலமும் வளமும் பெற்று வாழணும் அப்படின்னு சொல்லிட்டு நாங்க வந்து இறைவன்கிட்ட வேண்டுறோம். வெறுமனே வந்து காவல்துறையை குறை சொல்லணும் அப்படிங்கிறது மட்டும் இந்த காணொலியின் நோக்கம் இல்லை. தவறான காவல்துறையினரை வெளிக்காட்டணும் அப்படிங்கிறது தான் எங்களுடைய நோக்கம். பல்வேறு பணிகளுக்கு இடையில் தன்மான தமிழன் வலையொலிக்கு நேர்காணல் தந்தமைக்காக அபு அவர்களுக்கு வாழ்த்துக்கள். மகிழ்ச்சி. மீண்டும் சந்திப்போம் வேறொரு காணொளியில். நன்றி, வணக்கம்.